ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆயிலில் போட்டோன்னே அப்படியே புஷ்ஷுன்னு நல்லா பலூன் மாதிரி உப்பி வர்றதுக்கு 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ரெசிபி என்ன எப்படி செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் 1 கப், இந்த கப்பில் கோதுமை மாவு 1.5 கப் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் அந்த உப்பு எல்லாம் நல்லா அந்த மாவில் கலந்துரட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதான் டிப் நம்பர் 1. மாவு நல்லா டைட்டாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது ஜாஸ்தி மாவு பிடிக்காது. ஜாஸ்தி மாவு பிடிக்காட்டி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் சீக்கிரம் அழுக்காகாமல் இருக்கும். அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு நல்லா ஊறட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் காரங்கிறது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரட்டும். இப்போது ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விடுங்க. இந்த மசாலா நல்லா திக்காகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்டான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கலக்கிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணி திரும்ப ஒரு கொதி விடுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு மசாலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பூரி மசாலா ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது மாவு ஊறிட்டு இருந்த அந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப சின்ன பால்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாத மாதிரி மீடியம் ஷேப்பில் மீடியமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதான் 2வது டிப். 3வது டிப், ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஆயில் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்மளோட பூரி ஆயிலில் போட்டோன்னே நல்லா இதே மாதிரி பலூன் போல் நல்லா உப்பி வரும். 2வது பூரியும் போடுறேன் பாருங்கள். ஆயிலில் போட்டோன்னே நல்லா உப்பி வருது. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். இதுதான் 3வது டிப். இந்த 3 டிப்பையும் ஃபாலோ பண்ணி பூரி போடுங்க. உங்கள் வீட்லேயும் நல்லா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வரும் உங்கள் பூரி. இந்த மசாலா கூட இந்த பூரியை வச்சு சர்வ் பண்ணுங்கள். பூரிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனு இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான். பூரியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பூரி கூட இந்த மசாலா பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு 3 டிப்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பூரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.